அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா இலவசம். இலவசம் இந்த தேசத்தை நாசமாக்கிய ஒரு சொல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதை பற்றி தான் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்தரசிகளுக்கு குளிர்சாதன பெட்டி இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னா, அதிமுக வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் குளிர்சாதன பெட்டி இலவசம். இந்த குளிர்சாதன பெட்டி அப்படிங்கிறது எவ்வளோ தொகை வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த தொகை நம்ம இப்போது கடன் பெற்ற மாநிலமாக தான் இருக்கிறோம், மிகை மாநிலமாக இல்லை, கடனாளி மாநிலமாக தான் இருக்கோம். போன தடவை திமுக அனைவருக்கும், அனைத்து மகளிர்களுக்கும் 1000 ரூபா இலவசங்கிறப்போ இதே எடப்பாடி அவர்கள் 1000 ரூபா எங்கேருந்து கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அதே இவர் 2000 ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி மறுபடியும் இல்லத்தரசிகளுக்கு குளிர்சாதன பெட்டி இலவசங்கிறார். இந்த பெண்களை குறிவைத்து வேட்டையாடப்படும் இந்த ஓட்டு வேட்டைங்கிறது மிக ஆபத்தானது. ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ கட்டுமான தொழில் இருக்கோம். அந்த கட்டுமான தொழில் இன்னைக்கு யாருமே வேலைக்கு வராமல் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மிக ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிற காரணமே இந்த இலவசம் தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அஸ்ஸாமில் 9ஆம் தேதி தேர்தல் நடக்குது. இங்கே கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா வடநாட்டவர்களும் அவங்க மாநிலத்துக்கு ஓட்டு செலுத்த போயிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி வேலைக்கு ஆள் கிடைக்காம வடநாட்டவர்கள் நம்பி இருந்த இந்த கோவை மாவட்டம் இன்றைக்கி தமிழ் வேலை ஆள் இல்லாமல் எவ்வளோ சிரமப்படுதுங்கிறது இந்த 2 வாரத்தில் நான் அனுபவிச்சுட்ருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இலவசத்தை கொடுத்து அவங்கள வேலைக்கு வராமல் வீட்டிலையே இருக்க வச்சு இந்த பொருளாதாரத்தை வீணடிக்கக்கூடிய திட்டம் தான் இந்த இலவசம். அதுதான் இந்த தேசத்தை நாசமாக்கிய சொல் அப்படிங்கிறோம். கண்கூட பார்க்குறோம். இன்றைக்கி இலவசம் அப்படிங்கிற சொல் இருக்கிறதுனால வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, போகாட்டியும் பரவாயில்லன்னு நிறையா பேர் வேலைக்கே வராமல் விட்டுறாங்க. இந்த கட்டுமானம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த தொழில். இந்த தொழிலை சார்ந்து எத்தனை இணை தொழில்கள் இருக்குது. கம்பி, சிமெண்ட்டு, அந்த மாதிரி எத்தனையோ இணை தொழில்கள் இருக்குது. அந்த தொழில் இன்றைக்கி தமிழ் ஆட்கள் கொண்டு நடைபெறதில்லை. அதுலேயும் முக்கியமாக கோவை மாவட்டத்தில் தமிழ் ஆட்கள் இந்த வேலைக்கே வர்றதில்லை. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு முழுக்க எல்லாமே இலவசமாக கிடைச்சிருது. அதனால் அவங்க வேலைக்கு போகிறக்கே துணிஞ்சு போகிறதில்ல. நம்ம இன்றைக்கி போய் ஆள் கூப்பிட்டோம் அப்படின்னா, இந்த 1400 ரூபா 1500 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பளம் அவங்களுக்கு. ஒரு மேசன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1500 ரூபா வரைக்கும் அவங்க சம்பளம் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு. மாதத்தில் கணக்கு போட்டிங்கன்னா 45,000 ரூபா சம்பளம். பல லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்ச ஒரு இளைஞனுக்கு கூட இந்த சம்பளம் கிடைக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுக்கு இந்த இலவசம் கொடுக்குறீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? ஜெயிச்சு வெற்றி பெற்று வரணும், அவ்வளோதான். அதுக்கு வேண்டி இந்த இலவசங்கிற வார்த்தையை அள்ளி வீசி மக்கள் மனசில் ஒரு ஒரு நஞ்சை விதைச்சு ஒரு வாக்கு வங்கியை வேட்டையாடுறீங்க. இது அவ்வளோ பெரிய ஒரு மன வலியை தருது எங்களுக்கு. ஒரு இளைஞனா அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது இது அவ்வளோ பெரிய வலியாக இருக்குது. நாளைக்கு என்னுடைய குழந்தை இதே மாதிரி இலவசத்தை வாங்கி இப்படி ஒரு தொழில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தொழிலே இழந்து நிற்கிற இந்த சமுதாயத்தில் எப்படி வாழும் அப்படிங்கிறத நினச்சி பயமாக இருக்குது. இலவசம் எதுக்கு கொடுக்குறீங்க நீங்கள்? இன்னைக்கு வாங்க முடியாத சூழல் இருக்கிறாங்களா மக்கள்? சுற்றுலாத்தலம் போனால் நிற்கக்கூட இடம் இல்லாமல் சுற்றுலாத்தலத்தில் கூட்டம், அந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்க மக்கள். ஒரு விடுமுறை நாட்கள் நெட்டினா ஊட்டி, கொடைக்கானலில் போக்குவரத்து அவ்வளோ நெரிசல். எங்கிருந்து இந்த காசு வருது? எதுக்கு நீங்கள் இலவசம் கொடுக்குறீங்க? இலவசம் இந்த தேசத்தை நாசமாக்கிய சொல். இலவசம் கொடுக்கும் கட்சிகளுக்கு வாக்களிக்காதீர்கள். அது நாளைய தலைமுறை வாழ்க்கைக்கு நாமளே வைக்கும் ஒரு எரிகொல்லி. நன்றி.